கொடுத்துருக்கிறது find the quadratic polynomial whose zeros are என்ன கொடுத்துருக்காங்க -2/3 and 1/3 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எடுத்து போகலாம். ஸோ alpha is equal to -2/3 கொடுத்துருக்காங்க and beta is equal to 1/3 கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் நம்மளுக்கு ஏற்கனவே ஒரு ஈக்குவேஷன் தெரியும். குவாட்ராட்டிக்னு கொஷின் கேட்டாவே ஏன்னா அதில் தான் கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த குவாட்ராட்டிக்னு கேட்டாவே we know that x square minus alpha plus beta x plus alpha beta தெரியும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு இப்போ நம்மளுக்கு alpha plus பீட்டாவும் கண்டுபிடிக்கணும். அதுக்கு alpha பீட்டானா என்னது sum of zeros-ஆ இங்கே எழுதிக்கோங்க, எழுதாத விட்றாதீங்க. that is alpha plus beta is equal to என்னது alpha என்னது -2/3 plus 1/3 என்ன கிடைக்கும் -2 plus 1/3 is equal to -1/3 கிடைக்கும். அடுத்தது ப்ராடக்ட் ஆஃப் zeros that is alpha beta -2/3 into 1/3 -2/9 கிடைக்கும். இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனில் போடலாம். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்னது நான் எழுதிக்கிறேன். x square minus alpha plus beta x plus alpha beta. ஸோ x square minus alpha plus beta என்னது -1/3 x alpha beta என்னது -2/9 எப்பயுமே டினாமினேட்டர் காமனாக இருக்கணும். டினாமினேட்டர் இருந்தால் இங்கே 3 இருக்குது, இங்கே 9 இருக்குது. ஸோ அப்போ 3 9 இருந்தால் என்ன ஆகிடும் உங்களுக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 9 கிடைக்கும். ஸோ எல்லாத்துலேயும் மல்டிப்ளை பை 9 எல்சிஎம் கொண்டுட்டு வர மாதிரி நம்ம கொண்டுட்டு வரணும். இது பாருங்கள் உங்களுக்கு 9x² கிடைக்குமா, மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 9/3 பாருங்கள் 9ஆல் தானே பண்ண சொன்னேன். இன்ட்டு 9 பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன எல்சிஎம் கிடைக்குதோ அதை இன்டூவில் பண்ணிவிடுங்க. ஏன்னா உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் அந்த மெத்தட். 9x² 9/3 கட்டாயம் உங்களுக்கு என்ன கிடைக்கும் ரிமைனிங் 3x ப்ளஸ் மைனஸ் என்ன ஆகிடும் மைனஸு நம்மளே சொன்னேன் 9ஆல் தான் இன்ட்டு பண்ண போகிறோம். 2/9 × 9 இது கட்டாயம். ஸோ அப்போ என்ன கிடைக்கும் ரிமைனிங் 9x² + 3x - 2 இதுதான் ஆன்சர். ஃபைண்ட் த குவாட்ராட்டிக். நீங்கள் இது எழுதுனா போதும். ஸோ இங்கே என்ன பண்ணுங்கள் இன்ட்டு 9ஆல் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்போ ஈஸியாக இருக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு.